ஊட்டி ரெசார்ட் ஒரே நேரத்துல 5 கிளாஸ்ல மது. நவரச நாயகன் கார்த்திக்கோட சேட்டைய பாருங்க. 90களோட ஃபேவரட் நடிகர்கள்ல ஒருத்தர் கார்த்திக். நவரச நாயகன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்ட அவரு சிறந்த ஆக்டர் அப்படின்னு பெயர் எடுத்தவரு. அதே சமயம் ஷூட்டிங்குக்கு ஒழுங்காவே வரமாட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் கார்த்திக் மேல பல பேரால வைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணன் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முத்துராமனோட மகனான கார்த்திக் பாரதி ராஜாவால அலைகள் ஓய்வதில்லை படத்துல ஹீரோவா அறிமுகப்படுத்தப்பட்டாரு. அவரோட அப்பா ரொம்ப பெரிய நடிகர் அப்படிங்கறதால பிறக்கிறப்பவே வசதியோட பிறந்து சில்வர் ஸ்பூன் குழந்தையா வளர்ந்தவரு. சினிமாவுல அறிமுகமானதுக்கு பின்னாடி தன்னோட திறமையால ஒட்டுமொத்த திரைத்துறையையும் தன்னுடைய தேதிகள் வாங்கும்படி வர வச்சாரு. ஏன்னா அவரோட நடிப்பும் அழகும் அபரிமிதமா இருந்துச்சு. கார்த்திக் ரொம்பவே சிறந்த நடிகர் அப்படின்னு பெயர் எடுத்தவரு. எந்த கேரக்டரா இருந்தாலும் அத சில நிமிஷத்திலேயே உள்வாங்கி அட்டகாசமா டெலிவர் பண்ணக்கூடியவரு. முக்கியமா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பெயரையும் அவர் பெற்றவரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல ஹிட் படங்கள்ல நடிச்ச அவரோட புகழ் உச்சத்துல இருந்துச்சு. அவர் எவ்வளவு திறமையானவர் அப்படின்னு பேர் எடுத்தாரோ அதே அளவுக்கு விமர்சனங்களையும் சந்திச்சாரு. வீட்டுல எப்படி சொகுசா தான் நினைச்சத நினைச்ச நேரத்துல செய்யறாரோ அதே பாணியில தன்னுடைய தொழிலையும் பின்பற்றினவரு அவரு. எப்ப தோணுதோ அப்பதான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாரு. என்னதான் சிங்கிள் டேக் ஹீரோவா ஜொலிச்சாலும் அந்த புகழ் ஒளியெல்லாம் அவரோட அலட்சியத்தால ஒரு கட்டத்துல காணாம போயிடுச்சு. இந்த நிலையில இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணன் தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி ஒண்ணுல கார்த்திகை சந்திச்சு கதை சொல்ல போனேன். போறப்பவே 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸோட தான் போனேன். அவர் என்ன பார்த்ததும் பொதுவா பணத்தை நான் கையில தொடறது கிடையாது, அப்பா போட்டோ கிட்ட வச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி தன்னோட கழுத்துல போட்டிருந்த செயின தொட்டு பார்த்துட்டு இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு ஆருடம் சொன்னாரு. அதுக்கப்புறமா திங்கட்கிழமைக்கு மேல ஊட்டியில இருப்பேன், அங்க வந்து கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க போனவரு போன் பண்ணி இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்க நான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊட்டிக்கு போனேன். அங்க அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போனப்போ டேபிள்ல 5 கிளாஸ் இருந்துச்சு. அத்தனை கிளாஸ்லயும் மது இருந்துச்சு. அதை எடுத்து அடுத்தடுத்து குடிச்சாரு. நான் கதை சொன்னேன். கதையை கேட்டுட்டு இந்த கதையில ரத்தம் கொட்டுது, கதையை மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில தயாரிப்பாளர் கார்த்திக பத்தி விசாரிச்சுட்டாரு. என்ன தொடர்பு கொண்டு அவர் ஒழுங்கா ஷூட்டிங் வரமாட்டாரு, நீ பணத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் போய் கார்த்திக் கிட்ட தயாரிப்பாளர் மனசு மாறிட்டாரு, உங்ககிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறாரு அப்படின்னு சொல்ல அவரோ பாரதி இந்த கார்த்திக் கிட்ட பணம் வந்தா மறுபடியும் வராது அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதே மாதிரி இன்னும் 6 தயாரிப்பாளர்கள் பணத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனை அப்போ நடிகர் சங்க தலைவரா இருந்த விஜயகாந்த் கிட்ட போச்சு. பணம் கொடுத்த 7 பேர் உட்கார்ந்திருந்தோம். அவரு பஞ்சாயத்துக்கு கேஷுவலா வந்தாரு. கேப்டன் கிட்ட இன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்றேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உதவியாளர் கிட்ட ஒரு பைய எடுத்துட்டு வர சொன்னாரு. பையில இருந்து பணத்தை எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா ஒரு வெள்ளை சீட்டை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் தேதி கொடுத்தாரு. 7 பேர்ல தயாரிப்பாளர் காஜா மைதீனும் ஒருத்தரு. அவரு டென்ஷன் ஆகி சேர் எடுத்து அடிக்க பாஞ்சிட்டாரு. கார்த்திகோ கூலா பாய் கூல் கூல் பாய், நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலையே, நீங்க என்கிட்ட தேதி கேட்டீங்க, தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி அவர் தனித்துவமான கேரக்டர். அவர் ரொம்பவுமே திறமையானவர். ஆனா அவரோட கெரியரை அவரே தான் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.